ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி வைப்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் குழம்பு சுவையில் சுண்டைக்காய் கத்திரிக்காய் ரெண்டுத்தையும் வச்சு இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் வத்தல் கத்திரிக்காய் வச்சு நம்ம ஒரு டேஸ்டி ஒரு புளி குழம்பு ஒன்று நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையிலலாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வத்தல் சுண்டைக்காய் வத்தல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா அது வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா 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 அது வந்து நல்லா முறமுறப்பாக இருக்கும். எடுத்துட்டு அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் ஜீரகம் வதக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய் வரமிளகாய் சேர்த்து போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல்லு பூண்டு, கூடவே நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா நசுக்கி இடித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி ஒரே ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துனுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துனுருக்கேன். நல்லா இதெல்லாம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அந்த கத்திரிக்காயும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா அந்த கத்திரிக்காயை வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்துட்டு ட்ரை பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு டீஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் சில்லி பவுடர், காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி கொடுக்கலாம். நல்லா வதக்கலாம். யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நான் நல்லா ஒரு பெரிய தக்காளி 2 தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துன்னு இருக்கேன். உப்பு ருசிக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு அந்த மிக்சி தக்காளி அரைச்சிட்டிங்கன்னா அந்த மிக்சி கழுவின தண்ணியை விட்டு நல்லா வந்து இப்போ ஒரு கலக்கி கொடுத்துட்டு இப்போ தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி விட்டு இந்த கத்திரிக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நம்ம வந்து இன்னும் தண்ணி விட்டு கலக்கி கொடுத்து கொஞ்சம் உப்பு காரம்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கிங்க, செக் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இது கொதிக்கிட்டோம். நல்லா மிதமான கொஞ்சம் கொத்தமல்லியே இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடுங்க. நல்லா அந்த குழம்போடு சேர்த்து கொதிக்கிட்டோம். நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். மிதமான தீயில் வச்சு இது கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்ச சுண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயும் சேர்த்து அது நல்லா கொஞ்சம் வேகட்டும். அந்த குழம்போடு சேர்த்து வேகட்டும். கூடவே பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற அளவுக்கு புளி கரைச்சல் நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் தான், ஏன்னா தக்காளி நம்ம நிறையா போட்டிருக்கோம். புளி கரைச்சலாம் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வந்து இது கொதிக்கட்டும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம்லாம் போதுமானிட்டு. நான் போட்டதெல்லாம் சரியாக இருக்குது. அதனால் மிதமான தீயில் வச்சு இது நல்லா இது வந்து கொதிக்கட்டும். அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். நான் எண்ணெய் அதிகமாக சேர்க்கலை. பாருங்கள், இவ்வளோ தான் நம்மளுடைய சுண்டைக்காய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி வைப்ஸ் கேக்.